எங்கே போயிட்டு வரீங்க? யாரை கேட்டு எடுத்துன்னு போகிறீங்க ஆட்டோ? குளிச்சி பிஸ்கெட் வாங்க போனீங்களா? ஏய், டாமுக்கு பிஸ்கெட் வாங்குறதுக்கு ஆட்டோவில் போயிட்டு வரீங்களா? சாப்பிட்டுக்கிறாரு பிஸ்கெட்டு. ஆ, என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? முகத்தை காட்டுங்க. ஏய், சப்ஸ்கிரைப் நம்ம சேனலில் உங்களெலாம் யாருன்னு காட்டவே இல்லை. யாரு ஆது, யாரு சாது? யார் ஆது? இது ஆது சின்ன பொண்ணு. இது சாது பெரிய பொண்ணு. நம்ம வந்து இப்போதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு 3 மாசமா இந்த பக்கம் வரல. அதனால இந்த அம்மா யாருன்னு இந்த அம்மா மறந்துட்டாங்க. நம்ம யாரு, நம்ம எந்த வீட்டு பொண்ணு, யாரோட பொண்ணு அதெல்லாம் மறந்துடுவாங்க. மறந்து ரொம்ப கீழே இறங்கிடுவாங்க. அதனால ஒரு 2 நாளைக்கு வச்சிருந்தா திரும்பி பழையபடி மாறிடுவாங்க, கெத்தாயிடுவாங்க. ஓகே, இன்றைக்கி வந்து சாட்டர்டே 16. நேற்று வந்து நல்லா இருந்துச்சு ஏர்னிங்ஸு. இன்றைக்கி ஆக்சுவலாக அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட்டு தான். லேட்டாக தான் கிளம்புறேன். மணி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7-7:30 மணி ஆக போகுது. அது இல்லாமல் அந்த கூலி படத்துக்கு வந்து நம்ம டிக்கெட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். என் சிஸ்டரு டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்கா. 3 மணி ஷோவான். ஓகே, அது அப்படி போனோம். அதனால் நீ கொஞ்சம் அப்படி லைட்டாக ஓடிட்டு வந்துட்டு சினிமாவுக்கு போகிறேன். ஃபேமிலியோடு போகணுன்னு ஆசை. பொண்ணுங்களை கூப்பிட்டு போக முடியாது. அதாவது 18+ மூவி. அவள் வரலைன்னா எங்கள் அம்மாவும் வரமாட்டாங்க. அவள் இல்லாமல் எப்படி போகிறது அப்படின்னு. ஆமாம், கரெக்டு. அவளை விட நான் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஓகே, எங்கள் அம்மா அப்பாவும் வரல. ஸோ நம்ம மண்டே தான் போக போகிறோம். ஜிம்மில் வந்து சண்டே தான் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் வந்து சண்டே நம்மளுக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு. அன்றைக்கி அப்படியே ஓட்டிகிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுப்பேன். அதனால் இன்றைக்கி மதியத்துக்கு மேலே அந்த 3 மணி ஷோ போக போகிறேன். யார் ஆது, யார் சாது? ஆது. ஓகே, ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்ம ஓலா யூஸ் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓலாவில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு டியூட்டி 8 மணிக்கு ஓலாவில் தான் எடுத்திருக்கேன். பார்க்குறேன் ஓலாவோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஓலாவில் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ், ஃபஸ்ட்டு டியூட்டி 119 ரூபா. கஸ்டமர் பே பண்ணது 150 ரூபா. இதுக்கு ஆக்சுவலாக 170 வரைக்கும் இதுக்கும் கேட்டிருக்காங்க. நிஜமாக சொல்கிறேன், நான் எதுவுமே கேட்காம 150 அவங்க பே பண்ணாங்க. சிஎன்ஜி ஸ்டேஷன் காலியாக இருக்குது. அப்போனா இங்கே நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் வண்டி ஓட்டல. காலைல வண்டி எடுக்கும்போது 3 பாயிண்ட் காட்டுச்சு. ஒரே ட்ரிப்பு தான், ஒரு 7 கிலோமீட்ரு 1 பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சு சிஎன்ஜி. ஆக்சுவலாக கொஞ்ச நாளாக நம்ம இந்த ஏஜி பாரதம் அந்த கேஸ் மட்டும் பிடிக்கிற இடத்துலேயே பிடிக்கிறோமா. எனக்கு ஆக்சுவலாக ஏர் பிடிக்கிற ஞாபகமே இல்லைங்க. நம்ம பார்ட்னர் நம்ம ஆட்டோ எனக்கு தெரிஞ்சு ஏர் பிடிச்சி ஒரு வாரம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்க்கவே இல்லை நானும். இப்போ தான் ஏர் இது பார்க்கும்போது அந்த ஞாபகம் வந்துச்சு. ஏரு, இன்ஜின் ஆயில் அது மட்டும் ஆட்டோவில் எப்போவுமே செக் பண்ணோம். அது மஸ்ட்டு. ஓகே, நம்ம ஏர் செக் பண்ணிப்போம். ப்ரெஷர் வந்து எப்போதுமே நான் 50 வைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏரே செக் பண்ணல ஒரு வாரமாக. நான் எப்பவுமே 50 வைப்பேன். ஏரு 46 பாயிண்ட் இருக்குது, 4 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. நான் ஏர் செக் பண்ணாமல் அது ஞாபகமே மறந்துட்டேன். ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செக் பண்ணுவேன். இன்ஜின் ஆயில் வந்து எங்கள் அப்பா பார்ப்பார். புது வண்டியாக இருந்தாலும் பழைய வண்டி இன்ஜின் ஆயில் பார்க்கணும் டப்புன்னு. ஏன்னா எதனா ப்ராப்ளம் வந்ததுன்னா இன்ஜின் சடனாக கம்மியாக இருந்தால், ஏன்னா நம்ம ரஃபாக யூஸ் பண்ணுறோம், அதனால் இன்ஜின் ஆயில் மஸ்ட்டு பார்க்கணும். புது வண்டி பார்க்க வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, எங்கள் அப்பா டெய்லி பார்ப்பார் புது வண்டியாக இருந்தாலும். நம்மளுக்கு தெரியாமல் எதனா அடியில் அடிப்பட்டு எதனா லீக்கேஜ் இருந்தால், இன்ஜின் ஆயில் சடனாக ட்ரை ஆச்சுன்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் டெய்லி இன்ஜின் ஆயில் செக் பண்ணுவார். யார் நான் பார்ப்பேன், மறந்துட்டேங்க. ஆக்சுவலாக அந்த ஏஜி பாரதம் அந்த கேஸ் ஸ்டேஷனில் பண்ணுறதுனால அந்த ஏர் இது அங்கே இருக்காதா, நம்ம ஞாபகமே இல்லை. இருக்கும், ஆனால் சரியாக தெரியாது. பட் இங்கே வந்தோன்னு தான் ஞாபகம் வருது. எனக்கு பிடிச்சது இங்கே பெட்ரோல் பங்க் நம்ம எப்போதுமே பிடிக்கிற இடத்துல
கேஸ் வந்து ஒரு 4 பாயிண்ட் கம்மியாக இருக்குது, பரவாயில்ல, முடிச்சிட்டோம். ஸோ ஏரு, இன்ஜின் ஆயில் ஃபஸ்ட்டு டெய்லி செக் பண்ணணும். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இயர்ரிங்ஸ் அந்த டாபிக் இல்லாமல் நீங்கள் நிறைய கேட்பீங்களே கஸ்டமர்கிட்ட உங்களோட அனுபவம் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு. கஸ்டமர்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள். அந்த மாதிரி நேற்று ஒரு ஆக்சிடெண்ட் அப்போது ஒரு பொண்ணு அது ஏதோ ஒரு மெனக்கெட்டு ஒரு அவங்க எதுக்கோ போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க பரதநாட்டியம் ஏதோ அந்த இது காஸ்டியூம்லாம் போட்டிருந்தாங்க. எதனா இந்த அரங்கேற்றம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி எதனா டான்ஸ் எதுக்கான்னு தெரியல. அவ்வளோ ட்ரெஸ் பண்ண போன பொண்ணு ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு மெனக்கெட்டு போயிட்டு வீட்டுக்கு போகிறாங்க நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட். பட் இருந்தாலும் இறங்கி ரோட்டில் அவ்வளோ ஜென்ட்ஸ் இருக்கிற இடத்துல போய் ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணி அவங்கள கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் போங்க ப்ரோ, நான் அவங்கள ஆட்டோ ஏற்றி அனுப்புகிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு அனுபவம். ஓகே, அந்த பொண்ணு சூப்பர், வேறு லெவலு. அவங்க பார்த்தா ஒரு வேலை எப்போனா இந்த வீடியோ பார்க்க இது நேற்று தேங்க்ஸ் சொல்ல, ரொம்ப தேங்க்ஸு. இதே மாதிரி இருங்க, எத்தனை பேர் உங்களை மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி நேற்று வந்து ஒரு ஸ்ரீலங்கன்ஸ் பார்த்தோம். அவங்க வந்து ஒரு ரூமில் தங்கியிருக்காங்க. இங்கே ஸ்டே பண்ணி ஆல்மோஸ்ட் இந்தியாவில் அவங்க பிளான் பண்ணி வந்து தமிழ்நாடு பிளான் பண்ணி வந்தது வந்து கன்னியாகுமரி, குற்றாலம், நெக்ஸ்ட் சென்னையில் வந்து சும்மா இருந்துட்டு மெரினா பீச்சு, அந்த அண்ணா சமாதி, அதெல்லாம் எம்ஜிஆர் சமாதி அதெல்லாம் பார்த்துட்டு கிளம்பிடணும். இதான் அவங்க பிளான். அதுக்காக தான் வந்திருந்தாங்க. சென்னையில் அவங்க ஃபீல் பண்ணது என்னன்னா, அதான் நம்ம இந்த காசு வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது ரேட்டு. யூபரையே வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க இந்த ஊரில். யூபர் வந்து எவ்வளோ ஒரு, நாங்கள் அமெரிக்கா அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம், யூபர் வந்து அவ்வளோ ஒரு சேஃப்டியான ஒரு ஆப்பு, அவ்வளோ ஒரு நியாயமான ஆப்பு. பட் இங்கே வந்து காசுக்காக அதை ரொம்ப இது பண்ணுறாங்கங்க ஃபோன் பண்ணி அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து அதான் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்ககிட்ட. நீங்கள் பரவாயில்ல எதுவும் கேட்கல, பட் நாங்கள் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவே பே பண்ணாங்க. ஸோ யூபர் வந்து அவங்க வந்து ரொம்ப, யூபர் அப்படின்னா நிறைய ஊரில் இருக்குது இன்டர்நேஷ்னல் யூபர். ரேப்பிடோ நம்ம மேட் இன் இந்தியா, நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம், நம்ம ஊர் ஆப் அது. அது எப்போவுமே நல்ல ரேட்டு தான் வச்சுருக்காங்க, எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக. ஆப்பை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம யாத்ரா இப்போதைக்கு எஜுகேஷன் நல்லா படித்தவங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. மயிலாப்பூர், அண்ணா நகர், வேறு நிறைய வந்து இந்த நிறைய பிராமின்ஸு அந்த மாதிரி ஆளுங்க வந்து நம்ம யாத்ரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓலாவை பற்றி நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ ரேப்பிடோ வந்து நடுத்தர வர்க்கத்துலேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய, நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம், நம்ம ஊர். அது மேட் இன் இந்தியான்னு வரும், நீங்கள் ஆன் பண்ணி நடத்தி. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆப் ரேப்பிடோ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. யூபர் வந்து இன்டர்நேஷ்னல் ஆப்பு, எல்லா இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிலையும் இருக்குது. ஓலா நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணல. ஓலாவில் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா, அந்த பார்கெயின் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்களா ஆப்ஷன், நிறைய பேர் சொல்கிறாங்க. ரேட் இந்த ரேட்லேருந்து இந்த ரேட்டு நீங்கள் பேசிக்கங்க அப்படின்னு. அது எப்படின்னு தெரில. ஓலாவை பற்றி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம அனுபவங்கள் இருக்குது. அப்புறம் இப்போ லாஸ்ட்டாக வந்த ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா, அவங்க பையனுக்கு ரொம்ப நாளாக வரன் அமையல, எதனா உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இதில். இயரிங்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் நம்ம கேதர் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு டியூட்டி முடிச்சுட்டு பார்ப்போம். ஓகே, ரேப்பிடோவில் ஒரு ட்ரிப்பு முடிஞ்சுது. ஆக்சுவலாக மேடவாக்கத்தில் சேகரன் மால்னு ஒன்று இருக்குது, பட் அதில் சினிமா இருக்குதுன்னு எனக்கு இப்போவே தெரியாது. காலிலேருந்து 2 ட்ரிப்பும் நம்ம கூலி படத்துக்கு, தலைவர் படத்துக்கு தான் ட்ராப்பு. சரி, இந்த வீடியோ ஏர்னிங் ஸ்டுடியோலாம் பண்ணால் நிறைய ஆட்டோலாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க, தெரியுது. அப்படி தான் நினைக்கிறாங்க. பட் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஒரு பழமொழி இருக்குது, சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒருத்தரோட சாப்பாடை வந்து 10 பேருக்கு பிரித்து கொடுத்து சாப்பிட முடியும், 10 பேர் சாப்பாடை வந்து ஒருத்தர் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நம்மளுக்கு இங்கே சென்னையில் தேவை அதிகமாக இருக்குது. அடுத்தவங்க வந்தால் நம்ம பிஸ்னஸ் இதுவாகிடும், அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கண்டிப்பாக இல்லை. அப்படிலாம் தான் ஒன்றும் ஆகாதுங்க. ரேப்பிடோ பைக் டாக்ஸி வந்தால் ஆட்டோ இதுவாகிடும் அப்படின்னு நினச்சாங்க. பட் அந்த மாதிரி எதனா ஆச்சா? இல்லை. எத்தனை பேர் நான் பார்க்குறவங்க வந்து ஆட்டோவில் வரவங்க வந்து எவ்வளோ காசு சும்மா கூப்பிட்டாவோட நான் ரேப்பிடோவில் போக மாட்டேன், பைக் டாக்ஸி அப்படின்னு சொல்கிறவங்க நான் நிறைய பேர் பார்க்குறேன். ஏன்னா சேஃப்டி இல்லை, நிறைய பேர் அது இது இல்லை அப்படின்ற மாதிரியும் ஃபீல் பண்ணுற கஸ்டமர் கண்டிப்பாக இருக்காங்க. அவங்களும் ஆட்டோவில் தான் வருவாங்க எவ்வளோ இதுவாக இருந்தாலும். அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. நிறைய பேர் வராங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சுன்னா நம்ம பிஸ்னஸ் இதுவாகிடும் அப்படின்லாம் கண்டிப்பாக நினைக்காதுங்க. நம்ம போடுறது வந்து நிறைய, நான் சொல்கிறேனே, நான் ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய சஃபர் ஆகியிருக்கேன். கொஞ்சம் சம்பளத்துக்கு ஒரு நேரத்தில் நல்ல சம்பளம்,
பட் அடுத்து போன இடம்லாம் அவர் கொஞ்சம் சம்பளத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நானும் கஷ்டப்பட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி யாருன்னா ஒருத்தர் துணிஞ்சு பண்ணணும்னு நினச்சா பண்ணிட்டாங்க இல்லை. அதனால் ஒன்றும் ஆகாதுங்க, அப்படிலாம் ஒன்றும் ஆகிடாது. அது மாதிரிலாம் எதுவும் நினைக்காதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. நான் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுக்காகவும் கிடையாது. நிறைய பேருக்கு மோட்டிவாக இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான். அதனால் யார் பொழப்பும் கண்டிப்பாக கெடுக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஓகே, ஆக்சுவலாக டைம் ஒரு 10 இது வரைக்கும் ஒரு 600 இயர்னிங்ஸ், 620 வந்திருக்கு நம்மளுக்கு. ஃபுல்லாகவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கூலி படத்துக்கு தான் அங்கே போகிறாங்க. நானே ஒரு 2 பேர் 2 இடத்துக்கு கூப்பிட்டு விட்டேன். கோம்பேட்டை ஒன்று, இந்த மேடவாக்கம்ல ஒன்று. நம்மளுக்கும் ஆசையாக இருக்குது. ஏன்னா நம்மளும் டிக்கெட் இன்றைக்கி சிஸ்டர் எடுத்து கொடுத்துருக்கா. அது 3 மணி ஷோ. நான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் எடுக்க சொன்னேன், மதியானம் ஈவினிங் ஓட்டலாம் அப்படின்னு. 3:30 மணி ஷோ, இப்படியே முடியறதுக்கு 6 ஆகிடும். அதுக்கப்புறம் டியூட்டி போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எப்படின்னு தெரில. ஈவினிங் ஓட்டினா நல்லாயிருக்கும் இயர்னிங்ஸ். பட் அந்த படமும் பார்க்கணும். ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. தலைவர் படம். ஒரு 72 வயசுலேயும் அவ்வளோ, 74 தெரியல கரெக்டாக, அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கார். அந்த மாதிரிலாம் நம்மளும் இருக்கணும்னு ஆசை. நம்மளுக்கு எவ்வளோ வயசு இருக்குது அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி அப்படி எவ்வளோ ஆயுள் கொடுக்குறாரோ ஐயப்பா, அது வரைக்கும் அப்படியே என்னென்னலாம் லைஃப்பில் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிவிட்டு அப்படியே கடைசி காலத்தில் ஜாலியாக இதே மாதிரி ஒரு ஆட்டோ அப்படியே ஓட்டிட்டு வர காசு அப்படியே 3 பங்காக பிரித்து 2 பொண்ணுங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு பங்கு. நம்ம பிராண்டு டியூட்டி இப்போது எவ்வளோ, ஒரு 220 ரூபாவா? அப்போ என்ன ரேட் இருக்குதோ அதுக்கான காசை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை என் பொண்ணுங்கிட்ட கொடுத்துட்டு 2 பொண்ணுங்களை பிரித்து கொடுத்துட்டு அப்படியே ஜாலியாக கெத்தா நம்ம சின்ன வயசில் என்னென்னலாம் பண்ணமோ நம்ம யூடியூப் வீடியோவை அப்படியே பேர குழந்தைங்க உட்காந்து அப்படியே தாத்தா என்னென்னலாம் பண்ண பாரு வயசில் அப்படின்னு சொல்லி காட்டி அப்படியே சீன் போட்டு அப்படியே ஜாலியாக லைஃப்பை முடிச்சிக்க வேண்டியது தான். ஓகே, தலைவரை பார்த்தா அந்த மாதிரி ஆசையாக இருந்துச்சு, அதனால சொன்னேன். ஓகே, அது என்ன பண்ணுறேன், கேக் சாப்பிட்றியா? சரி, ஓகே. டாடி சினிமாவுக்கு போய்ட்டு வரேண்ணா. அது வந்து 18 வயசு குழந்தைங்கள அளவு இல்லையா? சரி, ஓகே, போய்ட்டுட்டா, பாய். எல்லாம் ஃபோனில் பிஸியாக இருக்கலாம். ஓகே, நம்ம கிளம்புவோம். ஓகே, டைம் வந்து ஆக்சுவலாக 3 o'clock ஆகுது. 3:30க்கு நம்ம தலைவர் படம் கூலி தான், அதுதான் கிளம்பிட்டுருக்கேன். இது நம்ம ஆரா, எல்லாருக்கும் தெரியும். நம்ம கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காரு. இவரை வச்சு நிறைய இடம் போயிருக்கோம். இவர் தான் எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம பார்ட்னர் ஆட்டோ எடுத்துகிட்டு போகல, ரொம்ப நாள் ஆச்சு. இவரு எடுக்கிறது இல்லை, ரொம்ப ரேர் தான். ஓகே, சரி நம்ம போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தலைவர் படம். ஓகே, ஃபைனலாக வந்து நம்ம இப்போ தான் படம் பார்த்துட்டோம். தலைவர் கூலி படம். காலையிலேருந்து நிறைய பேர் சொன்னாங்க, பயங்கர வைப்பாக இருந்துச்சு. சரி போயிடலாம் அப்படின்னு நம்ம சிஸ்டர் எடுத்து கொடுத்தாங்க. நான் ஆக்சுவலாக ஜிம்மில் போகலான்ட்டு இருந்தேன். பட் வந்து போயிட்டு வந்தாச்சு. படம் எப்படி இருந்துச்சு, தலைவருக்காக பார்க்கலாம். இந்த வயசில் எஃபர்ட் போடுற அவரை மாதிரி நடிகர் வேறு யாரும் இருக்க முடியாது. செமையாக பண்ணியிருந்தார். ஒரு 72 வயசுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட முடியுமா? நல்லா இருந்துச்சு. நான் விஜயண்ணாக்கு அடுத்து விஜயண்ணா ரசிகர் தான். பட் தலைவர் படம் பார்ப்போம். தலைவர்னா அவர் தானாங்க இந்த வயசில். ஆனால் நம்மளுக்கு தமிழ் ஃபீல்டுக்கு ஒரு இது மாதிரி இல்லை, ப்ரைடுன்னு சொல்லுவோம். புரியுமா? இந்த வயசுக்கு நடிக்கிறாருல்ல, வேறு லெவல். நம்மளுக்கு நிறைய விஷயம் அவரோடது. நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் அவர் தான் வைப்பேன். தலைவர் தான் சூப்பர் ஸ்டார் பேசுறது அதெல்லாம் பயங்கர மோட்டிவாக இருக்கும். அதெல்லாம் ஸ்டேட்டஸ்லாம் நிறைய வைப்பேன் நான். அந்த வகையில் இந்த படத்துலேயே ஒரு ஸ்டேட்டஸ் இருந்துச்சு, ஒரு இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் சொல்லுவார் ஒரு சீனில், ஒருத்தன் வந்து யாரோ அவங்க கூட இருந்து இவ்வளோ நாள் அவங்க கேரக்டர் தெரியாமல் திடீர்னு ஒரு ஏதோ துரோகம் பண்ணுறாங்களா, தெரிஞ்சுதா, நீ ஏமாந்துட்டேன்னு நினைக்காத. அவங்க இவ்வளோ நாள் காட்டாமல் இப்போ காட்டினாங்களா, அதை வந்து ஏமாந்துட்டோன்னு நினைக்காத, தப்புச்சிட்டோன்னு நினை. ஓகே, இதோட முடிஞ்சு போச்சு, இன்னும் இவங்களால என்னென்ன அனுபவிப்போமோ அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் செமையாக வேறு லெவலில் இருந்துச்சு. தேட்டரில் எல்லாரும் இது பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. படம் வந்து நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. செம்ம ஃபைட்டு. தலைவர் படத்தில் ஜெயிலர் படத்தில் கூட இவ்வளோ ஃபைட் சீன் இல்லை, இதில் செம்ம ஃபைட் சீன்லாம் நிறைய இருந்துச்சு. நல்லா எஃபர்ட் போட்டு பண்ணியிருந்தார் இந்த வயசில். பட் கலெக்ஷன் வந்து எல்லாரும் அந்த 1000 கோடி சொல்கிறது அது எப்படின்னு சாத்தியம் நம்மளுக்கு தெரியாது.
இருக்கலாம். ஜவான் கூட கமர்ஷியலாக வந்து நல்லா அடிச்சுது. பட் பாகுபலி, கேஜிஎஃப் அந்த மாதிரி ஒரு பேன் இண்டியா அப்படின்ற மாதிரி அந்த லெவல் சொல்ல முடியாது கண்டிப்பாக. தலைவருக்காக பார்க்கலாம் ஒன் டைம். ஆவரேஜ் மூவி தான், பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஓகே, இன்னைக்கு இயர்னிங்ஸ் பண்ண முடியல, பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு நாள் அப்படி நம்மளுக்கும் ஃப்ரீ, வண்டிக்கும் ரெஸ்ட் கொடுத்தா மாதிரி. அப்படியே வர வழியில் என் பொண்ணுங்களுக்கு 2 பேருக்கும் பரோட்டா கேட்டாங்க, வாங்கிட்டு வந்து கம்முன்னு சாப்பிட்டுக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அது சின்ன பொண்ணு, இப்போ பெரிய பொண்ணு, அப்படியே ஆட்டிடியூட்லேருந்து எல்லாத்துலேயும் நம்மள மாதிரி. இவன் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போவா, சின்ன பொண்ணு எல்லா விஷயத்துலையும். அவள் அப்படி கிடையாது. ஒருத்தரால் என்ன வேணா ஆகட்டும், அவன் பிடிக்கல தூக்கி போடு அப்படின்ற மாதிரி கேரக்டர். அது வேற லெவல். என்ன அவன் கலராக இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது என் ஐயப்பா கொடுத்த கிஃப்ட். எங்கள் அத்தை மாதிரி, எங்கள் அப்பாவோட தங்கச்சி எங்கள் அத்தை இருக்காங்க, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்கள மாதிரி அப்படியா நம்ம ஐயப்பனும் நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட் அவள். ஓகே, ஃபைனலாக அவ்வளோதாங்க. இன்னைக்கு இயர்னிங்ஸ் வேறு எதுவும் பண்ணல. இன்னைக்கு டே இப்படி முடிஞ்சுது. நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு ஃபுல் டே ஓட்ட போகிறோம் சண்டே. அதை முடிஞ்சா கவர் பண்ணுறது ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தா. ஸோ ஓகே, கண்டினியூவாக மணி விலாக்குக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். கூலி படம் போய் பாருங்கள், நல்லா இருக்கு. ஓகே, பாய்ங்க, பாய்.